இந்த குழுவிற்கு தலைமையாக இருந்த மரியாதைக்குரிய பொதுப்பணி, நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள் தலைமையில் ஒரு குழு போடப்பட்டு ஏறக்குறைய 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். மீண்டும் 4வது முறையாக பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் கூட மாண்புமிகு பொதுப்பணி, நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சரும் மாண்புமிகு நிதி மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சரும் கலந்து கொண்டார்கள். நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருச்சி சென்ற காரணத்தினால் அவர்களே இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதாக முடிவெடுத்திருந்தார்கள். அவர்கள் திருச்சி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட புரோகிராமுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் என் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உங்களை அழைத்து பேசுவார்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் சரியாக 2ஆம் தேதி 2/1/2026 அன்று 11 மணிக்கு மிகப்பெரிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மிகப்பெரிய கூட்டமைப்பான போட்டாஜியோவை 11 மணிக்கு அழைத்து பேசியிருந்தார்கள். அதுக்கு அடுத்ததாக மற்ற சங்கங்களை அழைத்து பேசினார்கள். இதில் பல்வேறு கோரிக்கைகளை சொன்னார்கள். இன்னும் சொல்லப்போனால் நாளை 3/1/2026 அன்று நிச்சயமாக ஓய்வூதியம் தொடர்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்வார்கள் என்று சொன்னார்கள். இதையொட்டி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த செய்தியை நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். அப்போது கூட ஒரு பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், நீங்கள் அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர்கள், ஆனால் அரசின் சார்பில் எந்த விதமான அறிவிப்பு வரவில்லையே, இதை நம்புகிறீர்களா என்று கேட்டார்கள். நாங்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் அதிகம் உள்ள கூட்டமைப்பு, நாங்கள் அரசை நம்புகின்றோம், முழுமையாக நம்புகின்றோம். 3/1/2026 நிச்சயமாக ஓய்வூதியம் தொடர்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு செய்வார் என்று எதிர்பார்த்தோம். அதே போல இன்று காலை ஏற்கனவே கூறியவாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 23 ஆண்டுகளாக மிகவும் தொக்கியிருக்கின்ற கிடைக்குமா கிடைக்காத என்று இயங்கிக் கொண்டிருந்த அந்த ஓய்வூதியம் தொடர்பான இன்று அறிவிப்புகளை செய்திருப்பதை போட்டாஜியோடைய மாநில உயர்மட்ட குழுவின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாய்வில் மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதே போல இந்த ஓய்வூதியம் தொடர்பாக பெறுவதற்கு மிகவும் துணை புரிந்த இந்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் குழுவான மரியாதைக்குரிய மாண்புமிகு பொதுப்பணி, நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சர் மற்றும் மாண்புமிகு நிதி மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மற்றும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், இந்த மூவர் கொண்ட குழுவானது பல்வேறு சிரத்தைகள் எடுத்துக்கொண்டு எங்களது முழுமையான கருத்துக்களை எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் தெரிவித்ததன் அடிப்படையில் தான் தற்போது ஓய்வூதியம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதிலும் கூட நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திய அந்த கடைசி ஊதியத்தில் 50% ஓய்வூதியம் வழங்கப்படும் என்ற விஷயத்தோடு இந்த ஓய்வூதியத்திற்கு அகவிலைப்படி கட்டாயம் உண்டு என்ற அறிவிப்போடு குடும்ப ஓய்வூதியம், அதாவது ஓய்வூதியம் இழந்துவிட்டால் குடும்ப ஓய்வூதியம் கட்டாயம் 60% வழங்கப்படும் என்பதோடு பணிக்கொடையும் குறைந்தபட்ச ஓய்வூதியமாகவும் ஏற்கனவே நாங்கள் வைத்த மிக முக்கியமான கோரிக்கை, இந்தியாவிலேயே முதலாக பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை அறிவித்த மாநிலம் தமிழ்நாடு 1/4/2003 அறிவிப்புக்கு செய்தார்கள். ஏறக்குறைய 23 ஆண்டுகளாகிவிட்டது. இடையில் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கும் இறப்பு எய்தியவர்களுக்கும் இந்த பலன் கட்டாயம் கிடைத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம். ஆகவே அவர்களுக்கும் தற்போது சிறப்பு கருணை ஊதியம் வழங்குவதாக கூறியிருப்பதை நிச்சயமாக போட்டாச்சியுடைய மாநில உயர்மட்ட குழு கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த உயர்மட்ட குழு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது. ஆகவே 10 கோரிக்கைகளில் 9 கோரிக்கை நிறைவேற்றாவிட்டாலும் கூட 23 ஆண்டுகளாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த கோரிக்கை நிறைவேறுமா நிறைவேறாதா என்று கேட்டுக்கொண்டிருந்த கோரிக்கை நிறைவேறிக்கின்ற காரணமாக தற்பொழுது இன்று மாலை பிற்பகல் போட்டாச்சியோனுடைய மாநில உயர்மட்ட குழு கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தற்பொழுது முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே நாங்கள் அறிவித்த 6/1/2026 கால வரையற்ற வேலைநிறுத்தம் என்பதை முழுமையாக வாபஸ் பெறுவது என அறிவித்திருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அமைச்சர் பெருமக்கள் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த குழுவினுடைய தலைவருக்கும் சொல்லியிருக்கின்றோம். அதே போல
மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அவரும் இந்த ஓய்வூதியம் பெறுவதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்த காரணத்தினால் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிலை அரசு அலுவலர்களுக்கும் இந்த போட்டாச்சியினுடைய மாநில உயர்மட்ட குழு ஆனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஏற்கனவே இருக்கின்ற ஒற்றை கோரிக்கை அறிவித்தாலும் மீதி 9 கோரிக்கை நிலுவைருக்கின்ற காரணத்தினால் இந்த கோரிக்கைகளையும் நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பால் என் நம்பிக்கையில் காலையில் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து எங்களது கூட்டமைப்பின் சார்பில் உங்களது அறிவிப்புக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல நிலுவையில் இருக்கின்ற கோரிக்கைகளையும் கட்டாயம் நிறைவேற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் என் தலைமையிலான அரசு செய்யும் என்று உத்தரவாதம் அளித்திருக்கின்றார். ஆகவே மீதி இருக்கின்ற கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கு போட்டாஜியை தொடர்ந்து வலியுறுத்தும் என்ற செய்தியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.